ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க கடையில பொருட்கள் வாங்கும்போது நல்ல பேரம் பேசி வாங்குவீங்களா? எவ்வளவுதான் குறைச்சு விலை சொன்னாலும் அட்லீஸ்ட் ஒரு 10, 20 ரூபாயாவது குறைச்சு கேட்டு அந்த பொருள வாங்குனா தான் உங்களுக்கு திருப்தியா இருக்கும் இல்லையா? உங்க தெருவுல வந்து விக்கிறவங்க கிட்ட, ரோட்டோரத்துல கூட கடை வச்சிருக்கவங்க கிட்ட சளைக்காம பேரம் பேசுறவங்க தானே நீங்க? வாங்க, இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு தான். அம்மா நான் வேலையை முடிச்சிட்டேம்மா, கிளம்புறேன். என்ன பண்ண? அம்மா உங்களுக்கு காலைக்கு இட்லியை வச்சு சட்னி பண்ணிட்டேன். மத்தியானத்துக்கு சோறு பொங்கி மீன் குழம்பு வச்சு வெண்டைக்காய் பொரிச்சு 2 மீனையும் பொரிச்சு வச்சுட்டேன். அப்புறம் சாயந்தரம் வந்து ராத்திரிக்கு சப்பாத்தி பண்ணி கொடுக்கேன். இட்லி பொடி அரைக்க சொன்னல. அம்மா இன்னைக்கு காலையில் நான் என் பையனுக்கு சாப்பாடு கொடுத்து விடலை. அவன் ஸ்கூலுக்கு போய் தான் சாப்பாடு கொடுக்கணும். அதனால் கொஞ்சம் சீக்கிரம் போகணும். நாளைக்கு இட்லி பொடி அரைக்கிறேன். நான் என்ன உன்னை திருகல்ல போட்டால் திருக்க சொல்கிறேன்? மிக்ஸி இருக்குது, சுவிட்சு போட்டால் அது அரைக்க போகுது. இதுக்கு போய் பெருசாக அலட்டுக்கிறிய. இன்னைக்கு சாயந்தரம் வரும்போது பண்ணி தரேம்மா. சரி, என்னமும் பண்ணு. எப்பவும் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு சீக்கிரம் போகிறதுலையே குறியா இரு. அம்மா நான் உங்கள் வீட்டில் வேலைக்கு சேர்ந்து 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது. நீங்கள் சம்பளம் கூட்டியே கொடுக்கல. ஒரு 200 ரூபா கூட்டி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். என் ஒருத்திக்கு சமைக்க நான் உனக்கு கொடுக்குற சம்பளம் அதிகம். இஷ்டம்னா வேலை பாரு, இல்லைன்னா போய்கிட்டே இரு. என்னம்மா இப்படி சொல்கிறீங்க? வேற எப்படி சொல்லணும்னு சொல்கிற? சரிம்மா, எனக்கு நேரம் ஆயிடுது, நான் போயிட்டு வரேன். ஹலோ ரித்திகா, நல்லா இருக்கியாம்மா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோமா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க? இப்பதான் ரோசி வேலையை முடிச்சுட்டு போறா. அவகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். ரோசி அக்கா கிட்ட என்னமா பேசிட்டு இருந்தீங்க? சம்பளம் கூட்டி கேட்டா. அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏமா, கூட்டி கொடுத்தாதான் என்ன? நான் அமெரிக்காவில் இருக்கேன், அப்பா துபாயில் இருக்காங்க, நீங்க இந்தியாவில் தனியாக தான் இருக்கீங்க. ரோசிக்கா நம்ம வீட்டுக்கு 2 நேரம் வந்துட்டு போறது உங்களுக்கு துணையா தானே இருக்குது. அவங்க கேட்குற சம்பளத்தை கொடுத்தாதான் என்ன? 200 ரூபாய் கூட்டி கேட்கா ரித்திகா. கடவுள் கிருபையில நம்ம கிட்ட நிறைய பணம் இருக்குது. மேலும் மேலும் நாம யாருக்கு சேர்த்து வைக்க போறோம்? உனக்கு ஒன்றும் தெரியாது. அவங்க கேட்கறதெல்லாம் நாம கொடுத்தோம்னா அவங்க இன்னும் அதிகமாக தான் கேட்பாங்களே ஒழிய திருப்தி அடையவே மாட்டாங்க. சரி, இன்னைக்கு ரோசிக்கா என்ன குழம்பு வச்சாங்க? மீன் குழம்பு. மீன் எங்க வாங்குனீங்க? நமக்கு எப்பவும் வழக்கமாக கொடுப்பானே அந்த மீன்காரங்கிட்ட தான் வாங்கினேன். ஆனால் அவங்கிட்ட பேரம் பேசி போதும் போதும் ஆயிட்டு. அப்படி என்ன சொல்லிட்டான்? ஊளி மீன் கிலோ 400ன்னு சொன்னான். நான் 350க்கு கேட்டேன். அவன் பிடி கொடுத்தே வரல. அப்புறம் 370க்கு கேட்டேன். அவன் தரவே மாட்டேன்னா. நான் அப்படின்னா உன் மீனை எடுத்துகிட்டு போன்னு ஒரே போடா சொல்லிட்டேன். அப்புறம் வாயை மூடிட்டு 370க்கு கொடுத்துட்டு போனான். தனியாக இருக்கிற பொம்பளை தானே, நல்லா ஏமாத்தலான்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. நான் ஏமாறுவேனா? ஒரு 30 ரூபாய்க்காமா நீங்க பேரம் பேசுனீங்க? ரித்திகா, நீ இந்த காலத்து பொண்ணு, உனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. உங்கள் அப்பா நெத்தி வேர்வை சிந்தி உழைக்கிற காசு, அதை நாம் வாரி வீணடிக்கக்கூடாது. வீணடிக்க சொல்லலமா, ஒரு ஏழைக்கு கூட ஒரு 30 ரூபா கொடுத்தாதான் என்னன்னு கேட்டேன். சரி, பேர பப்புளு எப்படி இருக்கான்? அவனை தூங்க வைக்க இவ்வளோ நேரம் ஆயிட்டுது. என்னைய பாடா படுத்தி தள்ளிட்டான். அவனை தூங்க வச்சுட்டு உங்கள்கிட்ட பேசுறேன். ரித்திகா, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன், மறந்தே போயிட்டேன். என்னம்மா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம கோயிலில் மத்தியானம் தாய்மார் கூட்டம் நடக்கும் இல்லையா? அதுக்கு ஒரு அம்மா வெளியூர்லேருந்து பேச வராங்களாம். ரொம்ப நல்லா பேசுவாங்களாம். அவங்க பேசுகிறத கேட்க ஆவலாக இருக்கேன். சரி, உனக்கு இப்போ ராத்திரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நீ படுக்கப்போ. சரிம்மா, நாளைக்கு பேசுறேன். ஹாய் சரோஜினி, நீயா? நான் உன்னைய இங்கே எதிர்பார்க்கவே இல்லையே. நீங்க? என்னையே தெரியலையா? நான் தான் சுகந்தி. நாம் 2 பேரும் பிஎஸ்சி ஒன்றா படித்தோமே. ஓ, சுகந்தியா? ஆள் அடையாளமே தெரியலையே, எப்படி மாறிட்ட? ஆனால் சரோஜினி, நீ அப்படியே தான் இருக்க. காதோரத்தில் கொஞ்சம் நரமுடி தெரியுது, அது கூட உனக்கு அழகாக தான் இருக்குது. ஐயோ சுகந்தி, உன்னைய பார்த்தது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. தாய்மார் கூட்டம் முடிஞ்சதும் நீ கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வரணும். சரி, வரேன். உள்ளவா சரோஜினி, உள்ளவா, இங்கே உட்காரு. உன் வீடு ரொம்ப அழகா இருக்குது சுகந்தி. நீ இவ்வளவு பெரிய வீட்டில் தனியாவா இருக்க? ஆமாம். உனக்கு எப்படி நேரம் போகுது? அதெல்லாம் எனக்கு நேரம் சரியாக இருக்கும். எப்படி சமையல் செஞ்சே நேரத்தை கடத்துவியோ? சமையலுக்கு ஆள் இருக்குது. அப்ப நீ என்னதான் செய்வ?
நான் எழும்பின உடனே பைபிள் வாசி ஜெபம் பண்ணுவேன். அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் போவேன். அதுக்குள்ளே சமையல்காரி வந்துடுவா. அவள் 2 மணி நேரம் வேலை செய்வா. அவளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அப்படி இப்படின்னு அவளோட எனக்கு நேரம் போயிடும். அதுக்கப்புறம் அமெரிக்காவில் உள்ள என் பொண்ணு ஃபோனில் பேசுவா. ரொம்ப நேரம் பேசுவா. அப்புறம் துபாயில் இருக்கிற என் ஹஸ்பண்ட் பேசுவார். கொஞ்ச நேரம் டிவியில் கிறிஸ்தவ நிகழ்ச்சி பார்ப்பேன். மத்தியானம் சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கம் போடுவேன். சாயந்தரம் காஃபி போட்டு குடிச்சிட்டு மறுபடியும் டிவி பார்ப்பேன். அந்த நேரம் சமையல்காரி ராத்திரி சாப்பாடு பண்ண வருவா. ராத்திரி ஃபோனில் என் பேர பையனோட பேசுவேன். அப்புறம் ஜெபம் பண்ணிட்டு தூங்க போயிடுவேன். சுருக்கமாக சொல்லப்போனால் நீ உருப்படியாக ஒன்றுமே செய்யாமல் உன் வாழ்நாளை வீணடிச்சிட்டு இருக்க. எனக்கு வேற எதுவும் செய்ய டைம் இல்லை. என்ன சுகந்தி நீ சொல்கிறா? நான் டீச்சராக வேலை பார்க்கேன். காலையில் 8:30க்கு வீட்டை விட்டு போனேன்னா சாயங்காலம் 5 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன். நான் தான் வீட்டு வேலை அத்தனையும் செய்வேன். வாரத்தில் 3 நாள் சாயந்தரம் கிராம ஊழியத்துக்கு நாங்கள் பெண்களாக 4 பேர் சேர்ந்து போவோம். 3 நாள் மருத்துவமனைக்கு போவோம். ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் கோயில் ஜெபம் முடிஞ்ச உடனே வீடுகளுக்கு ஜெப கூட்டம் போவோம். எங்கள் வீட்டில் மாடியில் ஜெப அறை வச்சுருக்கோம். அது எப்பவும் திறந்தே இருக்கும். யார் வேணாலும் எப்போ வேணாலும் அங்கே வந்து ஜெபம் பண்ணலாம். ஜெப குறிப்பு நோட்டும் இருக்கும். தங்களுடைய ஜெப தேவைகளை வர்றவங்க அதில் எழுதி வச்சுட்டு போவாங்க. அதுக்காக நாங்கள் சனிக்கிழமை மதியானம் ஜெபிப்போம். பெண்களாக நாங்கள் செய்கிற அந்த ஊழியம் பல பேருக்கு உபயோகமாக இருக்குது. எங்களுக்கும் இது மனநிறைவாக இருக்குது. நாம் வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறதா நாங்கள் உணர்றோம். நீ சொல்கிறத பார்த்தா உனக்கு ஓய்வு எடுக்க நேரமே இருக்காது போல இருக்க. பிடிக்காத வேலையை வேண்டா வெறுப்பா செஞ்சாதான் ஓய்வு எடுக்கணும்னு தோணும். நமக்கு பிடிச்ச வேலையை நாமே செய்யும்போது மனசும் தளர்வடையாது, உடலும் சோர்வடையாது. அப்படியா சொல்கிற? ஆமாம் சுகந்தி. வாரத்தில் 3 நாள் 3 மருத்துவமனைக்கு போவோம். அங்கே உள்ள நோயாளிங்க நாங்கள் எப்போ வருவோன்னு காத்துட்டு இருப்பாங்க. எங்களை பார்த்த உடனே அவங்க முகத்தில் ஒரு மலர்ச்சி ஏற்படும். அதை பார்த்தா நம்முடைய சோர்வு, களைப்பு எல்லாம் பறந்து போவோம். அவங்கக்கிட்ட இயேசுவை பற்றி பேசும்போது, நம்முடைய சாட்சிகளை அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கிடும்போது எங்கள் மனசு லேசாகி ஒரு சமாதானம் எங்களை ஆட்கொள்ளும். இதை அனுபவித்து பார்த்தா தான் புரியும். அம்மா, பூ கொண்டு வந்திருக்கேன். இதை வாரேன், வா உள்ள வா. 100 பூ என்ன விலை? 60 ரூபாமா. என்ன இப்படி சொல்கிற? விருந்தாளியை பார்த்த உடனே நான் எப்படி வாங்கிடுவேன்னு இந்த விலை சொல்கிறியா? இல்லம்மா, இன்னைக்கு முகூர்த்த நாள், அதான் இந்த விலை. அதெல்லாம் எனக்கு தெரியாது. 50 ரூபான்னு போட்டு கொடு. 400 பூ கொடு. அதை 2ஆ வெட்டி கொடு. சுகந்தி, நான் கோயிலேருந்து அப்படியே உன் வீட்டுக்கு வந்துட்டேன். உனக்கு ஒன்றுமே வாங்கிட்டு வரல. இந்த பூவை நான் உனக்கு வாங்கி தாரேன். இந்தாம்மா 600 பூத்தா, 3ஆ வெட்டி கொடு. எதுக்கு சரோஜினி 3ஆ வெட்ட சொல்கிற? இரு சொல்கிறேன். நீ 100 பூ 60 ரூபான்னு தானே சொன்ன. இந்தா 600 பூவுக்கு 360 ரூபா. வெட்டுன அந்த 2 துண்டையும் என்கிட்ட கொடு. சுகந்தி, இதை நீ வச்சுக்கோ. இந்த துண்டை நான் வச்சுக்கிறேன். இந்தாங்கம்மா, இந்த 3வது துண்டு பூவை வாங்கிக்கோங்க. இந்த பூவை நீ உன் தலையில் வச்சுக்கோ. அம்மா, எனக்கு எதுக்கு? வச்சுக்கோனா வச்சுக்க. அம்மா, என் வாழ்க்கையில் இப்படி ஒரு நாளும் எனக்கு யாரும் பூ வாங்கி கொடுத்தது கிடையாது. நீங்கள் யாருமா? நீங்கள் ஏம்மா எனக்கு பூ வாங்கி கொடுக்குறீங்க? உனக்கு பூ கொடுக்கணும்னு தோணுச்சு, அவ்வளோதான். சுகந்தி, அவளுக்கு ஹேர்பின் எடுத்து கொடு. அம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. நீங்கள் நல்லா இருக்கணுமா. நான் போயிட்டு வரேம்மா. இந்த ஹேர்பின்னை வாங்கிக்கோ. பூவை தலையில் வச்சுக்கிட்டு போ. ரொம்ப நன்றிம்மா. நான் போயிட்டு வரேம்மா. சரோஜினி, எனக்கு இப்போ புரியுது. கொடுக்கறதுல உள்ள சந்தோஷம் எனக்கு இப்போ புரியுது. அந்த பூக்காரிக்கிட்ட நீ பூவை எடுத்துக்கன்னு சொன்ன உடனே அவள் கண்ணில் தண்ணி கட்டுச்சே, அதை பார்த்த உடனே என் உடம்பு புல்லரிச்சிட்டு. மற்றவங்களுக்கு கொடுக்கறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஆமாம் சுகந்தி, இதை அனுபவித்து பார்த்தா தான் தெரியும், சொன்னால் புரியாது. உண்மைதான் சரோஜினி, நீ என் கண்ணை திறந்து விட்டுட்ட. நான் எவ்வளவு வெறுமையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நானும் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழணும். அதுக்கு நான் ஏதாவது செய்யணும். நீ சொல்கிறத கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சுகந்தி. தேவனுடைய பணியை நீ செய்ய ஆரம்பி. எதை நீ நல்லா செய்வியோ அதை செய். எனக்கு சின்ன பிள்ளைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். 2 தெரு தள்ளி ஒரு அநாத ஆசிரமம் இருக்குது. அங்கே நான் தினமும் போய் நம்முடைய ஆண்டவரை பற்றி அந்த பிள்ளைங்கிட்ட சொல்கிறேன். வெரி குட்.
வெளிநாட்டில் இருக்கிற என் ஹஸ்பண்ட்டை சொல்லி அங்கே உள்ள நல்ல உள்ள படைச்சவங்கள இவங்களுக்கு டொனேஷன் அனுப்ப சொல்லலாம். அமெரிக்காவில் உள்ள என் மகக்கிட்டையும் இதை பற்றி பேசணும். அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்க வழி வகுக்கணும், நல்ல ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்கணும், அப்புறம் எல்லாருக்கும் ஒரு பைபிள் வாங்கி கொடுக்கணும். அப்புறம் சுகந்தி, மெல்ல மெல்ல மெதுவாக பிளான் பண்ணு, ஒவ்வொன்றா செய், ஜெபத்தோட ஆரம்பி. தேவன் இந்த ஊழியத்தை செய்ய உனக்கு நல்ல ஞானத்தையும் உடல் வலிமையும் வணக்கம் தோழிகளே. சுகந்தி சரோஜினியோட அறிவுரையை கேட்டு மாறுறதுக்கு முன்னால் ஒரு அர்த்தமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட பணம் இருந்துச்சு, ஆனால் கொடுத்து உதவுற நல்ல பண்பு இல்லை. நேரம் இருந்துச்சு, ஆனால் அதை உபயோகமாக செலவழிக்க தெரியாமல் ஒரு தன்னயமான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் தன் தோழி சரோஜினி மூலமாக கொடுக்கறதுனால மற்றவங்களுக்கு ஏற்படுற சந்தோஷத்தையும் அதனால் நமக்கு கிடைக்கிற பரவசத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட உடனே அவங்க வாழ்க்கை முறையையே மாற்ற முன் வர்றாங்க. நாம் எப்படிங்க இருக்கிறோம்? நாம் மற்றவங்களுக்கு கொடுத்து உதவுறதுல ஆர்வமாக இருக்கோமா? தொடர்ந்து இதை பற்றி பேசலாம். இன்னைக்கு நம்மளோட தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட மிஸ்ஸஸ் ரிஜாய்சி சஞ்சய் வந்திருக்கிறாங்க. வணக்கம் ரிஜாய்சி. வணக்கம். தாராள மனப்பான்மை அதை பற்றி பார்த்துட்ருக்குறோம் இல்லையா? இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே ஒரு நாள் இறக்க போகிறோங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் நம்ம என்னமோ இங்கே வாழ்கிற மாதிரி பணத்தை சேர்த்து 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 வச்சு என்ன சுகத்தை கண்டோம் இல்லையா? மற்றவங்களுக்கு கொடுக்குறதும் இல்லை. ஏன் மனுஷங்களுடைய மனப்பாவம் அப்படி இருக்குது? அதாவது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது ஆண்டவருடைய கேரக்டர் பார்த்திங்கனாலே பெஸ்ட்டு மெயின் கேரக்டர் கிவிங் தான். பிதாவை பார்த்தீங்கன்னா அவர் தன் சொந்த குமாரனே நம்மளுக்கு கொடுத்தாருன்னு பார்க்கும். இயேசு கிறிஸ்துவை பார்த்தீங்க அப்படின்னா தான் தேவகுமாரன் என்று கொள்ளையாடின பொருள் அவர் நினைக்காம தன்னையே வெறுமையாக்கி நம்மளை ஐஸ்வர்யவான்களா மாற்றணுன்றதுக்கு அவர் தருத்திரானாருன்ட்டு இருக்குது. பரிசுத்தாவியானவரை பார்த்தீங்கன்னா அவர் வரங்கள் கொடுக்குறவரா இருக்கிறார். ஸோ நம்மளுடைய ஆண்டவருடைய கேரக்டரு நிறைய அந்த கிவிங் ரொம்ப மெயின். அதனால தான் நம்ம இந்த கிறிஸ்மஸ் எல்லாமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது கிவிங். அதுதான் நம்ம மெயினாக நம்ம யோசிக்கிறது. கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு சந்தோஷம். அது மட்டும் கிடையாது. இப்போ இந்த சுகந்தி நீங்கள் உங்களுக்கு தெரியாமையே இருந்திருக்காங்க. இந்த கொடுக்கறதுலேயும் ஒரு சுகம் இருக்குது. நிறைய நேரம் நம்ம நினைக்கிறோம் நம்ம வச்சிருக்கிறதுல தான் எவ்வளோக்குள்ளே நம்ம சேர்த்து இருக்குதோ அதுதான் சந்தோஷம்னு நினைக்கிறாங்க. நீங்கள் கொரிந்தியரில் பார்த்தீங்க அப்படின்னா மக்கெதோனியா சபையை பற்றி பால் சொல்லுவார். என்ன சொல்வார் அப்படின்னா அவங்க மிகுந்த உபோத்திரவத்தில் இருந்தாங்க, கொடிய தரித்திரத்தில் இருந்தாங்க. ஸோ அவங்களுடைய சிச்சுவேஷனே அந்த சர்ச்சோடைய சிச்சுவேஷனே பயங்கர மோசம். ஆனாலும் அவங்க ஒரு தங்களுடைய பரிபூர்ண சந்தோஷத்தினால எல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது அவங்களுக்கு அந்த ஒரு சந்தோஷம், அவங்களுடைய சிச்சுவேஷனே நம்ம நிறைய இது நல்லா இருக்கும் போது நம்ம நல்லா செய்யலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். இருக்கிற மிச்சம் மீதே நம்ம போடுறோம் அப்படின்னு நினைக்கிறோம். பட் ஆனால் இந்த மாதிரி சிச்சுவேஷனை பார்த்தீங்கன்னா அவங்களே அப்படி ஒரு சிச்சுவேஷனில் இருக்கும் போது கூட அவங்க பரிபூர்ணமாக செஞ்சாங்க. அதனால் நீங்களும் கொடுங்கன்னு சொல்லி பால் கொரிந்தி சபையை என்கரேஜ் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ அந்த இன்னொன்று நம்ம மெயினாக நம்ம பார்க்குறது உற்சாகமாக கொடுக்கணும். யாரும் கம்பல் பண்ணியோ யாரும் நம்மளை ப்ரெஷர் பண்ணியோ இல்லைன்னா நம்ம கொடுக்கும் போது கூட நம்மளை கொஞ்சம் ஆராய்ந்துப்பா உற்சாகமாக தான் கொடுக்குறோமா, இல்லைன்னா இவங்க கேட்டுட்டாங்க அதனால நம்ம தப்பாக நினைப்பாங்க அதுக்கு இல்லை முறுமுறுத்துட்டு சரி ஏதோ நம்ம அப்படி செய்யக்கூடாது. ஆண்டவர் என்ன வசனம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா கொரிந்தியரில் நீங்கள் ஒருவேளை மனசு இருக்குது கொடுக்கறதற்கு மனசு இருக்குது, ஆனால் நம்மளுக்கு இல்லாததின் படி அல்ல, அவனுடைய உள்ளத்தின் படியே அவனுக்கு என்னப்படும். அப்போ அவன் உள்ளத்தில் அவன் நினைக்கிறான் கொடுக்கணும்னு நினைக்கிறான். ஏன்னா ஆண்டவர் பார்க்குறது கொடுக்கறது உள்ள வெளியே எல்லாரும் பார்த்து நம்மளை அப்ரிஷியேட் பண்ணணும்னு கிடையாது, வெளியே யாரும் கமெண்ட் பண்ணணும்னு கிடையாது. ஆண்டவர் நம்ம திராணிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு செய்யுங்க, நன்மையாக செய்யும் போது அதை செய்ய தான் சொல்லியிருக்காரு. ஆனால் மெயின் பாயிண்ட் நம்ம கொடுக்கும் போது உற்சாகமாக நம்ம மிச்சவங்களுக்கு கொடுக்குறோமான்னு பார்க்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தேவை அப்படிங்கிறது பணம் தான் அப்படின்றது கிடையாது. மற்றவங்களுடைய தேவைகள் வேறு வேறு. சில பேருக்கு ஒரு சின்ன நம்மளுடைய ஹக்கு தான் தேவைப்படும். சில பேருக்கு இப்போ நம்ம இந்த கவுன்சிலிங்லாம் நான் பேசும்போது சில நேரம் அவங்கள்ட்ட வேறு எதுவுமே நான் பேசுகிறதே கிடையாது. சும்மா அப்படி ஃபோனை வச்சு அவங்க 1 மணி நேரம் அவங்களுடைய கதையை சொல்லுவாங்க. அதை மட்டும் நான் திரும்ப அட்வைஸ் கூட நிறைய நேரம் பண்ண மாட்டேன். ஏன்னா
கேட்கறதுக்கு ஒரு ஆளு. கேட்கறதுக்கு ஒரு ஆள் வேணும். அவங்களுடைய மைண்டில் என்னெல்லாம் இருக்கோ அதை வந்து ஒரு தட்டிட்டு போயிட்டா அவங்களுக்கு அது அவங்களுடைய நீடு. எல்லாருக்குமே பணம். சில பேருக்கு வந்து இப்போ வந்து பாலே சொல்லும் போது சொல்வார், நீங்கள் வந்து யூதர்கள்ட்ட இருந்து சுவிசேஷத்தை பெற்றிருக்கிறீங்க, அதனால நீங்கள் பண உதவின்னா அவங்கள தாங்குங்க. ஸோ நான் சில பேருக்கு வந்து நம்ம சுவிசேஷம் நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்த வேத ஞானத்தை நம்ம வந்து பகிர்ந்து கொள்ளலாம். அது கூட நிறைய பேர் தெரியாமல் இருக்கிறாங்க. ஸோ அதையும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ எல்லாமே வந்து பணம்ன்றது கிடையாது. என்ன நம்மளை சுற்றி என்ன தேவை இருக்குது அப்படின்றத பார்த்து அதில் நம்மளுக்கு என்ன முடியுங்கிறத செய்யணும். ரொம்ப முக்கியமாக ஆண்டவர் பார்க்குறது உற்சாகமாக நம்ம செய்யணும் அப்படிங்கிறது வந்து பார்க்குறேன். ஆட்டிடியூட் இஸ் ஆமாம், இம்பார்ட்டன்ட். ஆட்டிடியூட் தான். கொடுக்குறதுல வந்து எல்லாரும் நம்மளை பார்க்கணும், எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணணும், இல்லை இவங்க கேட்டுட்டாங்களே நம்ம கொடுக்கணும், இல்லைன்னா நம்மளை தப்பாக நினச்சிருவாங்களே அப்படின்றது கிடையாது. கிவிங் வந்து நம்ம சந்தோஷமாக கொடுக்கணும், எந்த கம்பல்ஷன்லையும் இருக்கக்கூடாது. நம்மளுடைய மனதை, ஏன்னா நம்மளுடைய ஆண்டவருடைய கேரக்டர் இது, அவர் அதில் ரொம்ப பிரியப்படுகிறவராக இருக்கார். பைபிளில் ஒரு 2 கேரக்டர் வந்து அவங்களுடைய தர்மத்தினால நல்ல ஆசீர்வாதங்களை பெற்றாங்கன்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொற்கால நீங்கள் வந்து பார்க்கலாம். அவங்க வந்து நம்ம வந்து விடோ தானே, நம்ம வந்து விதவை தானே, நம்ம யார், நம்மளுக்கு வேணா எல்லாரும் நம்மளுக்கு வந்து செய்யணும் அப்படின்னு அவங்க நினச்சிருக்கலாம். ஆனால் அவங்க மரித்த பிறகு எல்லாரும் வந்து ஜனங்கள் விதவைகளும் எல்லாரும் வந்து நின்று அழுதாங்க அப்படின்றத பார்க்குறோம். அது பார்த்தீங்கன்னா அவங்க ஏன் அப்படி வந்து நின்னாங்கன்னா அவங்க அப்படி எல்லாருக்கும் தச்சு, அவங்களுக்கு அதில் என்ன நீடோ, அவங்களுக்கு என்ன முடியுதோ அதை அவங்க செஞ்சு எல்லாரும் தச்சு கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் வச்சுட்டு வந்து நின்று எல்லாரும் அழுதாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் கொடுத்தாருன்னா, அவங்க மரிச்ச பிறகு பேதுரு வந்து என்ன பண்ணாரு, அவங்கள உயிர்த்தெழ வச்சார். அது ஒரு பெரிய கடவுள் வந்து அப்போ ஆண்டவர் வந்து அதில் பிரியப்படுகிற தேவனா இருக்கிறார். நம்ம தாராள மனதா இருக்கும்போது ஆண்டவர் அதில் பிரியப்படுகிறாரு. அவங்க தபிதால் வந்து அவங்க நினச்சிருக்கலாம் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு அவங்க யோசித்திருக்கலாம். பட் ஆனாலும் நம்மளுக்கு தான் எல்லாரும் செய்யணுன்றதை விட நம்ம என்ன முடிஞ்சதோ செய்யும் போது ஆண்டவர் அதை அங்கீகரிக்கிறார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கொர்னேலியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா புறஜாதிகளுக்கு ஃபஸ்ட்டு சுவிசேஷம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அதில் நிறைய காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அவன் ஜம்ப் பண்ணுறான் எல்லாம் அவரை சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் ரொம்ப முக்கியமான அவர் தான தர்மங்கள் செய்தார் அப்படின்ட்டு இருக்கும். அதனால அவருக்கு கிடைத்த பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, அந்த நேரத்தில் ஃபஸ்ட்டு சுவிசேஷம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அவர் குடும்பங்கள் எல்லாம் பரிசுத்தாவினால நிரம்பினாங்க, ஞானஸ்தானம் பெற்றாங்க. அது அவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதமாக கருதப்பட்டது. ஸோ அதனால் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஆண்டவர் நம்மளுக்கு அதை திரும்ப கொடுப்பாரு. நம்ம அதை வச்சு கூட நம்ம கொடுக்கக்கூடாது. நம்ம செய்யும் போது எனக்கு ஆண்டவர் ஆசீர்வச்சிருக்கிறாரு, நான் கொடுக்குறேன். சில நேரம் நம்ம அதை கொடுக்கறதுல நம்ம அந்த சந்தோஷத்தை நம்ம காண்போம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். மிச்சவங்களுக்கு கொடுத்து மிச்சவங்க சந்தோஷப்படுறத பார்த்து நம்மளும் சந்தோஷப்படுவோம். ஸோ அதுதான் வந்து நம்ம கொடுக்கறதுல ஒரு பெரிய இது. ஆண்டவர் அதுல பிரியப்படுறாரு. ஆமா, கொடுக்கப்ப நமக்கு ஒரு சந்தோஷம் வருது, கொடுத்தாதான் நமக்கு தெரியும். ஆமா, கொடுக்கும்போதுதான் தெரியும். அதை அனுபவிச்சு, அதனாலதான் அது அவங்களுக்கு தெரியாம இருந்துச்சு. அவங்க ஃப்ரெண்ட் அதை செஞ்சு காட்டும் போது ஓ இதுல இவ்வளோ சந்தோஷம் இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க உடனே நிறைய பேரோட அறியாமைன்னு இது சொல்லலாம். இதுல என்ன இருக்கு, இப்ப அவங்களுக்கு எப்படி தோணுதுன்னா நிறைய பேர் நம்மளை ஏமாத்திடுவாங்களோ, தனியா இருக்கும் அந்த ஒரு பயம் அவங்களுக்கு இருக்கலாம். ஏமாத்தி நம்மள்ட்ட இருந்து ரூபா பறிச்சிருவாங்களோ அந்த ஒரு ஃபியர், இக்னோரன்ஸ். எல்லாருமே வந்து மோசமா இருந்திருக்கான்னு எல்லாரும் பிளேம் பண்ண முடியாது. எல்லாரும் ஒவ்வொரு அனுபவம். சில பேர் யார்கிட்டயாவது ஏமாந்துருப்பாங்க, அதனால கொடுக்க யோசிப்பாங்க. இவங்க வந்து என்னை ஏமாத்திட்டு பறிச்சுட்டு போயிட்டாங்க அப்படி ஒரு எண்ணம் இருக்கலாம். ஸோ அதனால எல்லாரையும் நம்ம பிளேம் பண்ண, ஆனா நம்ம எப்படி விசாரிச்சு உண்மையிலே அது நீடுனா நம்ம வந்து கண்டிப்பா அவருக்கு கொடுக்கும் போது அதை ஆண்டவர் ஆசீர்வதிக்க தான் செய்யறாரு. அந்த இதில் பாருங்க, ஒரு பூக்காரிக்கு நம்மலாம் கூட பூவை கொடுக்க நினைக்க மாட்டோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சின்ன நம்ம யோசிச்சு பார்க்குறப்ப எத்தனையோ நம்ம செய்யலாம். அதாவது 8 ரூபா 9 ரூபா கீரை வித்துட்டு 10 ரூபா 10 ரூபா கொண்டு போய் நம்ம ஆர்கியூ பண்ணிட்டு இருப்போம். குறை 5 ரூபா கொடு, உனக்கு எதுக்கு 3. ஆனால் அதே இது நம்ம ஒரு பெரிய கடைகளில் போய் அவன் வந்து பார்த்தீங்கன்னா 9.99 கொடுத்தா வாயை மூடிட்டு போய் கொடுத்துட்டு வருவோம். அவன் அதில் 1 ரூபா கூட அவன் நேரம் நம்மளுக்கு குறைக்க மாட்டான். ஸோ அந்த மாதிரி சின்ன இப்போ உழவர் சந்தை போகிறோன்னா அந்த பாட்டிமார்கள்லாம் பாவம், அவங்க தோட்டத்தில் என்ன இருக்கோ அதான் வச்சுருப்பாங்க. அவங்க பாவம் ஒரு 5 ரூபா 6 ரூபா, அதில் போய் நம்ம வந்து பார்கெயின் பண்ணிட்டு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அதெல்லாம் நம்ம டக்குன்னு வாங்கிட்டு போயிடணும். ஏன்னா அவங்க என்ன அதில் வந்து அவங்க வந்து ஒரு பெரிய அரண்மனையோ இதோ அவங்க கெட்ட போகிறதில்ல. நம்ம பெரிய கடையிலலாம் வாங்கி பண்ணிட்டு வாங்குகிறோம். நம்ம வந்து அந்த மாதிரி இருக்கிற என்கரேஜ் பண்ணவும் செய்யணும். அவங்கள்ட்ட வந்து நம்ம வந்து பார்கெயின் பண்ணாமல் வாங்குறது முடியும். கண்டிப்பாக வேற என்ன மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணலாம் சொல்லுங்களேன். இந்த இது நான் ரொம்ப யோசிப்பேன். அந்த மாதிரி சின்ன இருக்கிறவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறது ஒன்று யோசிப்பேன்.
இன்னொன்று உண்மையாக யாருக்கும் தேவை அப்படின்னு நம்மளுக்கு அதாவது மெயினாக வந்து ஃபஸ்ட்டு நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அதாவது தான் சொல்லப்பட்டிருக்குது. அதாவது உன்னுடைய சகோதரன் உனக்கு இருக்கு தேவை அப்படின்னு தெரியுது அப்படின்னா நீ செய்யாமல் இருந்தே அப்படின்னா அவ்விசுவாசியோட சில நேரம் நம்ம மோசமாக இருக்கிறோம். ஏன்னா அவ்விசுவாசிகள் கூட நிறைய செய்கிறாங்க. நம்ம பார்க்குறோன்னா கல்யாண செலவை கூட நிறைய குறைச்சிட்டு ஆர்ஃபனேஜ் போய் அவங்க செய்கிறதெல்லாம் நல்ல கேரக்டர் இருக்குது. ஸோ நம்ம அதை செய்யாமல் இருக்கிறோம் அப்படின்னா அவ்விசுவாசிகளோட சில நேரம் நம்ம மோசமானவங்களா நம்ம வந்து இருக்கிறோம் அப்படிங்கிறது இருக்குது. அதனால செய்கிறது நம்மளை வந்து மிச்சவங்க எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணணுன்றதுக்காக செய்யாதபடிக்கு உண்மையிலே நம்ம தேவை இருக்குது அப்படின்னா அது ஒரு சீக்ரெட். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார்ல, செய்யும் போது கொடுக்கும்போது இன்னொரு கை செய்கிறது இன்னொரு கை பார்க்க அந்தரங்கமாக தான் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்குது. சில நேரம் இப்போது முதியோர்களை பார்க்கணுன்னா அவங்களுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கூட நம்ம பண்ணலாம். அவங்களுக்கு ஏதாவது வாஸ்து கொடுக்கறது அந்த மாதிரி ஹெல்ப் கூட நம்ம பண்ணலாம். சின்ன பிள்ளைகள் பார்த்தோன்னா சில பேருக்குலாம் நல்ல அழகாக கதை சொல்கிற டேலண்ட் இருக்கும். நல்ல அழகாக அவங்களுக்கு அந்த மாதிரி நம்ம ஒரு நல்ல ஒரு இப்போ வர ஜென்ரேஷன் பேரண்ட்ஸ் சில நேரம் பிஸியாக இருக்கிறாங்க அப்படின்னா இவங்க அந்த ரோலை ப்ளே பண்ணி அவங்க நல்லா அந்த மாதிரி கூட நம்ம செய்யலாம். அந்த மாதிரி வீட்டுக்கு வர எலக்ட்ரீஷியன்ஸ், கார்பெண்டர்ஸ், நம்ம சொல்லலாம். அவங்க கிட்ட கூட நம்ம நிறைய கொடுக்கலாம். அவங்கெல்லாம் ஒர்க் பண்ற ஆட்கள் இல்லையா, நம்மளுக்கு நம்ம செய்யறாங்க அப்படி நமக்கு செய்யறாங்கிறப்ப நம்ம எனக்கு என்னமோ பிச்சைக்காரங்களுக்கு கொடுக்கறத விட இந்த மாதிரி ஆட்களுக்கு நம்ம கொடுக்கலாம். அவங்களுக்கு வேறம் பேசாம பிளம்பிங், எலக்ட்ரிக் ஒர்க் இந்த மாதிரி நம்மளுக்குள்ள வேலை பார்க்கறவங்களுக்கு, வேலை செய்யறவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனோ ஏதோ வரும்போது நம்ம அதை வந்து அவங்களுக்கு நம்ம செய்யலாம். ரெண்டாவது நம்ம அது ஒரு ப்ரேயரும் பண்ணணும். ஏதாவது அவங்களுக்கு வந்து நம்ம எதாவது செய்யாம அவங்க ஏதாவது சின்னது நம்ம சாப்பிட்றாங்க, நம்ம வீட்டுல இருந்து ஒரு டீ போடுறாங்கன்னா இத்தனை ஸ்பூன் டீ போடு, இத்தனை பால் ஊற்றுட்டு அப்படி சொல்லாமல் அவங்க அது என்ன இது பண்ணுறாங்களோ நீ ஒரு டம்ளருக்கு நீ போட்டுக்கோ அப்படின்றத ரொம்ப அவங்க சாப்பிட்றதையோ இதையோ நம்ம பார்க்காம அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் தாராளமாக நம்ம இருக்கலாம். சரி, அது மாதிரி நம்ம நினைச்சா போதும் ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய அவென்யூஸ் திறக்கும். நினைச்சா போதும். ரெண்டாவது ஆண்டவரே இந்த விஷயத்துல நான் கரெக்டா டீல் பண்ணும், ஜபம் பண்ணிட்டு நம்ம எது இப்போ நான் செய்யறது சரிதானா, அது கொடுக்கறது வந்து உங்களுக்கு பிரியமானதா தான் நான் செய்யறேன்னா, எதுவும் என்னுடைய இதுக்காக நான் செய்யக்கூடாது, உம்முடைய இதுக்கு தேவை, அது கொடுக்குறவங்களுக்கு அது பிரயோஜனமா தான் இருக்குதா அவங்க வாங்குறதுக்குன்றத நம்ம பார்க்கணும். அதே மாதிரி ஏமாந்துறவும் கூடாது. ஏன்னா அது அப்படி சில பேர் இது பண்றதுனால இந்த மாதிரி தனியா இருக்கவங்க அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டதுக்காகவே அவங்க அந்த மாதிரி சில காரியங்கள் செய்யறது இருக்குது. அதை மாதிரி நிறைய பார்த்துருக்கிறேன். அவங்களுக்கு செய்யணும்னு இருக்கும், பட் ஆனால் நம்மளை திரும்ப திரும்ப அவங்க இது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. சரி, அதனால மொத்தத்தில் நம்ம வந்து கொடுக்கறதுல கொடுக்கறது ஏன்னா நம்ம ஆண்டவருடைய கேரக்டர் அது வந்து நம்ம அவருடைய பிள்ளைகள்னா நம்ம அதை கண்டிப்பாக நம்மளும் அதை வந்து செய்கிறவங்களா இருக்கணும். அவர் தான் நமக்கு ரோல் மாடல். அவர் தான் ரோல் மாடல். அவர் எப்படி கொடுக்குறாரோ, ஆமாம், அவருடைய குமாரனோ கொடுத்துருக்காரு இயேசு கிறிஸ்து. அவர் தரித்திரராகி நம்மள ஐஸ்வர்யவான்களை மாற்றிருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் அவருடைய கிஃப்ட்டை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அப்படிங்கிறப்ப நம்ம என்னத்தை கொடுத்தாலும் அதுக்கு ஈடாகாது. அவர் இது இருக்காது. நம்மளுக்கு என்ன வச்சிருக்கிறாரோ அதை கண்டிப்பாக நம்ம செய்யலாம். ரொம்ப அழகா சொன்னீங்க. இயேசு கிறிஸ்து பிதா ஆவியானவர் கொடுத்தாருங்கிற ஒரு நல்ல கருத்தை சொல்லி அதை மாதிரி நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தோழிகளுக்கு நீங்கள் விளக்குனீங்க. நீங்கள் ஸ்டுடியோக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே தோழிகளே, கொடுக்கறத பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். கொடுக்கறத பற்றி வேதம் என்ன சொல்லுது? மத்தேயு 5:42-45 உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகங்கோணாதே. 1 தீமோத்தேயு 6:17-18-19 இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யமுள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாயிராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும், நன்மை செய்யவும், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களுமாய் இருக்கவும், நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. எபிரேயர் 13:16 அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். சில பேர் எல்லாம் இருந்தும் சந்தோஷமாக திருப்தியாக இருக்க மாட்டாங்க. அடுத்தவங்களுக்கு ஒன்றுமே கொடுக்க மாட்டாங்க. அடுத்தவங்களோட உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கூட கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுக்காம நமக்கு கிடைக்கும் உழைப்பு நமக்கு எந்த விதத்திலும் பயன் தராது.
ரிஜாய்ஸி சொன்ன மாதிரி ஏசி வச்ச பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் 100%க்கும் அதிகமாக லாபம் வச்சு விற்பாங்க. அந்த பொருட்களை ஒரு வார்த்தை சொல்லாமல் வாங்கிட்டு வருவோம். ஆனால் வெயில்லையும் மழையிலையும் கஷ்டப்பட்டு தெரு தெருவாக அலைஞ்சு விற்கும் வியாபாரிகள் கிட்ட 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் மூச்சு வாங்க பேரம் பேசுவோம். உழைக்கிறவங்களுக்கு கூட ஒரு 5 ரூபாயோ 10 ரூபாயோ கொடுத்தாதான் என்ன அப்படின்னு நம்ம நினைக்கிறதே இல்லை. ஏழைக்கு கொடுக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்னு வேதாகமம் சொல்லுது. நீதிமொழிகள் 11:24-25 வாசிக்கிறேன் கேளுங்க. வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். பார்த்தீங்களா, பிசினித்தனம் பண்ணி செல்வந்தர் ஆகவே முடியாது. அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? பதில் லூக்கா 6:38 இருக்குது. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். இயேசு கிறிஸ்து எவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்கிறாரு பாருங்க. ஏதோ நம்பிக்கை பெண்கள் நிகழ்ச்சியை பார்த்தோம், நல்லா இருந்துச்சுதுன்னு சொல்லிட்டு இதை அப்படியே விட்டு விடாமல் நான் சொல்கிறத கொஞ்சம் செஞ்சு தான் பாருங்களேன். இன்றைக்கே இதை ஆரம்பியுங்களேன். உங்ககிட்ட கேட்குறவங்களுக்கும் தேவையில் இருக்கிறவங்களுக்கும் தாராளமாக கொடுங்க. நடைபாதை வியாபாரிகள்கிட்டையும் தெருவில் விற்கும் வியாபாரிகள்கிட்டையும் பேரம் பேசுகிறத தவிருங்க. கொடுக்கறத சந்தோஷமாக மனமு வந்து கொடுங்க. உங்கள் வலது கை கொடுக்கறது உங்கள் இடது கைக்கு தெரிய வேண்டாம். இப்படி நீங்கள் செய்யும்போது உங்கள் உள்ளத்தில் மகிழ்ச்சி பொங்கி பிரவாகமாகும். உங்கள் மனசில் சமாதானம் குடிக்கொள்ளும். இதில் ஆச்சரியம் என்னென்னா, இப்படி நம்ம தாராளமாக கொடுக்கும்போது நம்மக்கிட்ட எதுவுமே குறைவுபடாது. இதை இன்னைக்கு பரீட்சை செஞ்சு பார்க்கலாம். என்கிட்ட அதிக அளவில் பணம் இல்லை, நான் எப்படி மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும்னு உங்களில் சில பேர் நினைக்கலாம். பணம் கொடுத்து உதவுறது மட்டும் உதவி இல்லை. உதவிகளை நம்ம பல வகையில் செய்யலாம். ரோமர் 12:10-11 வாசிச்சு பாருங்க. சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள், அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற என் அன்பு சகோதரிகளே, தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிற தாளந்து என்ன? அந்த தாளந்தை உபயோகித்து நீங்கள் தேவ ஊழியத்தை உற்சாகமாக செய்கிறீங்களா? அல்லது அடுத்தவங்களையும் சூழ்நிலைகளையும் குறை சொல்லிட்டு ஒன்றுமே செய்யாமல் நாட்களை வீணடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? இனி காலம் செல்லாது. கடைசி காலத்தில் இருக்கிறோம். நியாயத்தீர்ப்பு நாளில் நாம் கணக்கு ஒப்புவிக்கணும். அன்னைக்கு ஆத்துமா ஒன்றையும் ரட்சிக்காமல் வெட்கத்தோடு நாம் நிற்கக்கூடாது. ஜாக்கிரதையுள்ளவங்களாக இருப்போம். அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? உடனே எங்களுக்கு மிஸ்டு கால் கொடுங்க. இந்த வாரம் பரிசு வெல்ற நேயர் நீங்களாவும் இருக்கலாம். மிஸ்டு கால் கொடுக்க வேண்டிய போன் நம்பரை குறிச்சுக்கிறீங்களா? 0444 908 1228. நாம இந்த உலகத்துக்கு வந்தப்போ எதையுமே நம்ம கையில கொண்டு வரல, போறப்பவும் நம்ம எதையுமே கொண்டு போக போறதில்ல. அப்புறம் எதுக்கு பணத்தை சேர்த்து வைக்கிறோம்? கொஞ்சம் கையை மனசை விரிச்சு விசாலமாக்கி கஷ்டப்படுறவங்களுக்கு தாராளமா கொடுப்போமே. அப்படி கொடுத்துதான் பாருங்களேன், உங்க மனசு எவ்வளவு சந்தோஷப்படும்னு தெரியும். ஓகே, நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். பாய்.